பண்ணிவிட்டு 2 பேரண்ட்ஸ்லேயும் ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஹாரோஸ்கோப் எடுத்துகிட்டு போனீங்கனாலும், அது சப்போஸ் ஜாதகம் பொருந்தலை அப்படின்ற மாதிரி இருக்கும்போது அவர் கேட்குற முதல் கேள்வி, இது வந்து அரேஞ்ச்டு மேரேஜா லவ் மேரேஜான்னு கேட்பார். லவ் மேரேஜ் சொன்னோன்னே அதுக்கெல்லாம் ஜாதகம் பார்க்க வேண்டியது இல்லைங்க, நீங்கள் ப்ரொசீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ என்ன விஷயம் அதில்னா, ஏன்னா அது எப்படி அதுக்கு மட்டும் ஜாதகம் பார்க்கக்கூடாது அப்படின்னு நான் ரொம்ப நாளாக யோசித்தேன். அது எப்படி அதுலேயும் கட்டத்தில் இருக்கோ, லவ் மேரேஜ் இருந்தால் இந்த கட்டெல்லாம் இருந்தால் சரியாயிடும், அப்படி கிடையாது. லவ் மேரேஜில் ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா 2 பேரும் நல்லா புரிஞ்சு தெரிஞ்சு அதுக்கப்புறம் தானே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான பர்சன்டேஜ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் லவ் மேரேஜில். அதனால தான் காம்பேக்டிபிலிட்டி நல்லா இருக்கும். ஸோ மோஸ்ட்லி அவங்களுக்கு எப்படி இருந்தாலும் அவங்களுக்கு லைஃப் லீட் பண்ணுறதுக்கான இது சந்தோஷமாக அவங்க லீட் பண்ணிவிடுவாங்க, பிரச்சனை இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஹாரோஸ்கோப் பொருந்தாலும் பொருந்தலைனாலும் லவ் மேரேஜில் ஓகேன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி அலைஞ்சி திரிஞ்சு நம்ம பார்த்து